ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைக்கின் இன்வெர்டர் ஏசிக்கு உண்டான பிசிபி 1.5 டன்னு. இதில் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் வந்து ஆன் ஆகலை, அவுட்டோருக்கு எந்த இதுவுமே போல் ரியாக்ஷனே இல்லை அப்படின்ற போல் கஸ்டமர் சொல்லியிருந்தார். நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் கெப்பாசிட்டரு ப்ளஸ் வந்து ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டர் இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த யூனிட்டில் காமனாக இதுதான் இஷ்யூ வரும் இதில். ப்ளஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த ரிலேவோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக உங்களுக்கு சர்க்யூட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இது 12 வோல்ட் விசிசி உள்ளே வந்ததும், அதாவது ஃபஸ்ட்டு இன்டோர் இருந்தால் தான் இந்த போர்டு வந்து ஆன் ஆகும். இந்த லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து என்ன சினோரியன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக அவுட்டோர் எப்போவுமே ஆனில் இருக்கக்கூடாது, இன்டோர் ஆன் பண்ணால் ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இது இந்த போர்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சிஸ்டமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே 12 வோல்ட் வந்ததுக்கப்புறமா காமன் பின்னும் நார்மல் க்ளோஸும் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு நார்மல் ஓப்பனில் வந்து கனெக்ட் ஆகிடும். சரிங்களா. கனெக்ட் ஆகிட்டு ஃபேஸ் டேரெக்டாக வந்து இந்த ரிலே வழியாக எஸ்எம்பிஎஸ்க்கு போயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் போகாது. லைன் வந்து ஓல்டு தான் இருக்கும். இன்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வழியாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 220 வோல்ட் நியூட்ரல்லையும் சிக்னல்லையுமே 220 வோல்ட் ஃபேஸ் ஏசி வோல்ட் வரும். அதை வச்சு தான் வந்து இது ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் உங்களுக்கு இன்னொரு பிசிபி என்கிட்ட இருக்குது. நான் அதில் அந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் அந்த ரிலே இருக்க பாயிண்ட்டு. ஓகேங்களா. இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா. இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விசிசியும் கிரவுண்டும் அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், ஃபேஸு நியூட்ரல் இந்த 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வரேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸு நியூட்ரல். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம இண்டக்டர் வழியாக வந்து இங்கே வந்து நார்மல் ஓப்பனில் வச்சுருக்காங்க. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்னலோட பின்னு. சரிங்களா. இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் வந்து ஏசி வோல்ட்டை கொடுத்து இப்போ இந்த காமனுக்கும் இந்த நார்மல் க்ளோஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டில் இருக்கும் ரிலே ஆல்ரெடி. அப்போது அவங்களுக்கு சிக்னல் வழியாக இந்த ஆல்ரெடி நியூட்ரலாம் வந்து காமனாக போய் ஃப்ளோட்டிங் கிரவுண்டு. சரிங்களா. இந்த சிக்னல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் அந்த இண்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா இண்டோரில் ஒரு ரிலே போட்டிருக்காங்க இதுக்குன்னு தனியாக. அந்த ரிலே வந்து நீங்கள் இண்டோர் ஆன் பண்ண ரிமோட்டில் ஆன் பண்ண உடனே 1 மினிட்டுக்கு இங்கே வந்து ஃபேஸை கொடுக்கும். அதாவது சிக்னல் வழியாக ஃபேஸை கொடுக்கும். சிக்னல் கம்யூனிகேஷன் நடக்காது அது வரைக்கும். ஃபேஸை கொடுத்து டெம்பரரியாக வந்து எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிலேக்கு வந்து 12 வோல்ட் வந்துடும். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த ரிலேக்கு 12 வோல்ட் வந்துடும். எனேபிள் எம்சிக்கு சிக்னல் போனதுக்கப்புறம் இந்த 12 வோல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் க்ளோஸ் இருக்குது பார்த்திங்களா. அதாவது இந்த 1 மினிட் வந்து உங்களுக்கு அந்த வோல்டேஜ் கொடுக்குது பார்த்தீங்களா சிக்னல் பின் வழியாக, அது வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஏன்னா இதுக்கு சப்ளை வந்தோன்னா இதை வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணி டேரெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக இந்த அவுட்டோர் போர்டுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த போர்டு தான் கம்ப்ளைண்ட்டில் இருந்தது. இது வந்து நம்மகிட்ட இந்த ஸ்க்ராப் போர்டு. சரிங்களா. போர்டு வந்து இது ட்ராக் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது நம்ம ஸ்க்ராப் போர்டை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் எடுத்து வேறு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலே. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா விசிசி 12 வோல்ட் ப்ளஸ்ஸு அண்ட் கிரவுண்டு. ஓகேங்களா. மைனஸ் பின்னு. நான் சொன்ன சினாரி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிக்னல் பின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் காமனாக எப்போவுமே கனெக்டிவில் இருக்கும் இந்த ரிலேயில். சரிங்களா. காமன், நார்மல் க்ளோஸ், நார்மல் ஓப்பன். சரிங்களா. நார்மல் க்ளோஸும் காமனுக்கும் இனிஷியலாக வந்து இந்த காமன் பின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த கம்யூனிகேஷன் வழியாக ஃபேஸ் வரும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இது வந்து கான்டாக்டில் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இண்டக்டர் தாண்டி இருக்கிற லைனில் போய்ட்டு எஸ்எம்பிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிவிடும். எஸ்எம்பிஎஸ் ஆக்டிவேட் ஆகி எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிலேக்கு வரான எனேபிள் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் எம்சியூவில் வந்து இதுக்கு 12 வோல்ட் வந்ததுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து டேரெக்ட் பண்ணிடும். அப்போ இந்த ஒரு ரிலே வழியாக தான் உங்களுக்கு இந்த லோடு ஃபுல்லாகவே தாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதனால தான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஆம்ஸ் ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 12 வோல்ட் டிசியில் வந்து இந்த காயில் வேலை பார்க்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி 250 வோல்ட்டு 8 ஆம்ஸு. அதே ஏசி என்ஓக்கும் என்சிக்கும் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆம்ஸில் வந்து இது வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு. நார்மல் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆம்ஸ்லேயும் நார்மல் க்ளோஸில் 5 ஆம்ஸில் வேலை செய்யுது. இந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்டு மொத்தத்தில் 5 ஆம்ஸில் ஒர்க் பண்ணுற 5 ஆம்ஸ் கூட எடுக்காது இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு. பட் 5 ஆம்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ரிலே போட்டு இதை செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thank you for watching.